ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்சங் கேலக்ஸி M16 5G இந்த போனை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். லாஸ்ட் வருஷம் நீங்க எஃப் சீரீஸ்ல வந்து நீங்க F15 பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த F15க்கும் இந்த M16க்கும் அப்படியே ஈக்குவலா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே இதை வந்து அப்படியே இதை கொடுத்து சீரீஸ் தான் நேமை தான் மாத்தி வச்ச மாதிரி இருக்கும். சரி, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும் சாம்சங். அதனால வந்து நமக்கு தேவை ஒரு நல்ல போன் வாங்கணும். 10,000 ரூபாய்க்கு 11,000 ரூபாய்க்கு நல்ல 5G போன் வாங்கணும்னா இது ஒரு ஆப்ஷனா இருக்கும். நம்ம அதை பத்தி மட்டும் பேசுவோம். அவங்க ஸ்பெக்க அப்படியே எடுத்து அவங்க டிசைன் பழைய மாடல் டிசைனை அப்படியே எஃப் சீரீஸ் தூக்கி எம் சீரீஸ்ல போட்டு எம்னு புதுசா லான்ச் பண்ணிட்டு நாங்க புதுசா வந்து கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். நமக்கு தேவை வந்து ஒரு 10,000 11,000 போனுக்கு சாம்சங்ல 5G போன் வேணும். நமக்கு 10 ரூபா 11 ரூபாய்க்கு நல்ல ஒரு 5G போன் வேணும். அப்ப என்ன வாங்கலாம்னு பார்க்கும்போது சாம்சங்ல இது ஒண்ணு இருக்கு, புதுசா ஒண்ணு வந்திருக்கு, சாம்சங் கேலக்ஸி M16 5G. அது என்ன இருக்குன்னு மட்டும் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். எஃப் சீரீஸ் பார்த்து காப்பி அடிச்சாலும் காப்பி அடிக்கிட்டு அது அவங்களோட சீரீஸ் தான். அவங்க சீரீஸை பார்த்து அவங்களே காப்பி அடிச்சுக்கிட்டோம். நமக்கு தேவை வந்து இந்த போன்ல என்ன இருக்கு, சாம்சங் கேலக்ஸி M16 5G என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க, என்ன டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க, இதை பத்தி மட்டும் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாம்சங் கேலக்ஸி M16 5G இந்த போனை பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த போன்ல ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11,500 ரூபா ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பிரைஸ் நம்ம கடைசியா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்பெக்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த போனோட திக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன டைம் 7mm கொடுத்தாங்க, அந்த டைம் 7.9mm கொடுத்துருக்காங்க. வந்து கூட்டியிருக்காங்க. அந்த டைம் வந்து திக்னஸை வந்து கூட்டியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இது ஒரு டவுன் கிரேட் தான். இந்த டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, LED டிஸ்பிளே கிடையாது. அது மாதிரி ஃபுல் HD பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க சப்போர்ட். அது மாதிரி சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. OS அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்டேட் ரெண்டுமே வந்து 6 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் இதான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்க வந்து 6 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு இந்த மாதிரி பட்ஜெட் போன்லேயே கொடுக்குறது யாரும் கொடுக்க மாட்டாங்க. இவங்க என்னதான் போன்ல வந்து அடாப்டர் எதுவும் வைக்காம வெறும் போன் மட்டும் சேல்ஸ் பண்ணாலும் பாக்ஸ்ல எல்லாருக்கிட்டையும் வந்து கெட்ட பேர் வாங்குற மாதிரி உள்ள சார்ஜர் இருக்காது சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஒரு கெட்ட பேர் வாங்குற அளவுக்கு இருந்தாலும் இதுல வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து குட்டா காட்டிடுறாங்க. நாங்க ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து யாருமே கொடுக்காத அளவுக்கு நாங்க ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்போம் அப்படின்ட்டு. அது மாதிரி அவங்க ப்ராப்பரா கொடுக்கவும் செய்யறாங்க. இதுல எப்படி ப்ராமிஸ் பண்றாங்களோ அது மாதிரி வந்து மந்த்லி செக்யூரிட்டி பேஜஸும் கரெக்டா வந்துருது. இயர்லி ஒன்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் கரெக்டா வந்துருது. அதுல எந்த குறையுமே வைக்கல. சாம்சங் வந்து சூப்பராகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது OS அப்டேட்ல சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கு, சரிங்களா. 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கிடையாது. இந்த போன்ல ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் வந்து நீங்க வந்து ஆப்ஷன் வந்து இருக்கு. கால் வில் பி ரெக்கார்டட் அப்படின்னு சொல்ற கூகுள் டெய்லர் ஆப்லாம் இல்ல கிடையாது. நீங்க கால் ரெக்கார்டிங் ஓனாவே டயல் பண்ணிக்கலாம். கால் ரெக்கார்டிங் ஓனாவே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கால் வில் பி ரெக்கார்டட் அந்த மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அதனால வந்து கூகுள் டெய்லர்லாம் சில போன்ல இருக்கும். கால் ரெக்கார்டிங் வந்து இல்லைன்னு நிறைய ஃபீல் பண்றவங்க கண்டிப்பா இந்த போன்ல அதை வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. கால் ரெக்கார்டிங் நீங்க வந்து ஈஸியாவே பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.3 கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட்டும் உங்களுக்கு சைட்ல கொடுத்து வச்சிருக்காங்க. அது மாதிரி 12 5G பேண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. 5G வந்து ரொம்பவே தாறுமாறா இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் பக்காவே 5G காண்டி தான் கொண்டு வந்தது. லோ பட்ஜெட்ல எங்க பிராண்ட்ல 5G வாங்கணுமா இந்த போனை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு 12 5G பேண்ட் கொடுத்துட்டு அவங்க 11,500 ரூபாய்க்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர் போக தான் 11,500 ரூபா. கார்டு ஆஃபர் இல்லாட்டி 12,500 ரூபா. நான் கார்டு ஆஃபர் மைனஸ் பண்ணிட்டு தான் சொல்றேன். கார்டு ஆஃபர் 1000 ரூபாய் இந்த போனுக்கு இருக்கு. அது மாதிரி மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 ப்ராசஸர் வந்து ஓகே தான். இந்த பட்ஜெட்டுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 ஓகே தான். அது மாதிரி இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போன டைம் 6000 mAh பேட்டரி கொடுத்துட்டு இந்த டைம் 5000 mAh கொடுத்துருக்காங்க. இது ஒரு டவுன் கிரேட் தான். இருந்தாலும் வந்து அவங்க 5G காண்டி கொண்டு வந்ததுனால 5G பேண்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா வந்து கடைசியா பார்ப்போம். இப்போ வந்து அதுக்கப்புறம் வேற என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அந்த போனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. டியூயல் ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக்கால தான் பில்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அந்த போனை பொறுத்த வரைக்கும் கேமரா இதுதான், பெர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக் இதுதான். ரேட்டு உங்களுக்கு 11,500 ரூபா தான். கார்டு ஆஃபர் 1000 ரூபா போக. கடைசியா கேமராவை பார்த்துடலாம். உங்களுக்கு வெர்டிகலா கொடுத்துருக்காங்களா கேமரா. 3 கேமரா, 50 மெகா பிக்சர் ஒன்று, அதுக்கப்புறம் 8 மெகா பிக்சர் ஒன்று, 5 மெகா பிக்சர் ஒன்று, சாரி 50 மெகா பிக்சர் ஒன்று. செகண்டரி கேமரா அல்ட்ரா வைட் 5 மெகா பிக்சரு, மேக்ரோ 2 மெகா பிக்சரு. 5 தான் கொடுத்துருக்காங்க, 8லாம் கிடையாது, சாரி 5 மெகா பிக்சர் தான் அல்ட்ரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 50 கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் வந்து உங்களுக்கு 5, மேக்ரோ வந்து உங்களுக்கு 2. மேக்ரோலாம் கொடுக்க தேவையில்லை. அல்ட்ராலையும் உங்களுக்கு அல்ட்ரா வைடுன்னு சொல்லிட்டு 5 மெகா பிக்சர், அதுவும் அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை. கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 50 கொடுத்துருக்கலாம். இன்னும் ஒரே ஒரு கேமரா மட்டும் கொடுத்து 13 மெகா பிக்சர் கொடுத்துருக்கலாம் அல்ட்ரா வைட்டு.
இந்த 5 2 சும்மா பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த பிரைமரி கேமரா ஒன்று மட்டும் தான் ஒர்க் ஆகும். மீதி 2 கேமரா சும்மா டம்மிக்கு தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு செல்ஃபியும் சரி ஃப்ரண்ட் சைடும் சரி 1080 13fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் எடுத்த ஃபுட்டேஜ்லாம் நான் பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே ஒர்க் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. கேமரா குவாலிட்டி வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு என்னைய கேட்டாலும் ஓகே தான். ஃபோட்டோஸும் பார்த்தேன், வீடியோஸும் பார்த்தேன். இந்த பட்ஜெட்டுக்கு 1080p 13fps வந்து நல்லாவே இருக்கு. இந்த ஃபோனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியா வந்து 4128 வந்து 11,500 ரூபா, 6128 வந்து 13,000 ரூபா, 8128 வந்து 14,500 ரூபா. இதான் ரேட்டு. பிரைஸ் வந்து உங்களுக்கு 14,500 ரூபா, 14,500 வரைக்கும் இருக்கு பிரைஸ். இதெல்லாம் கார்டு ஆஃபர் 1000 ரூபா மைனஸ் பண்ணிட்டு சொல்றேன். உங்களுக்கு 11,500 ரூபால இருந்து 14,500 ரூபா வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு 4GB வேரியன்ட்ல இருந்து 8GB வேரியன்ட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. 3 வேரியன்ட் மொத்தம் 6GB 6GB 8GB. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க 8GB வாங்குங்க, 4GB வாங்காதீங்க, 8GB வாங்குங்க. கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 14,500 ரூபா கிடைக்குது. கண்டிப்பா அந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 5G சப்போர்ட் நல்லா இருக்கும். LCD டிஸ்பிளே கொடுத்தாலும் ஓரளவுக்கு நீட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. கேமராவும் 50 மெகா பிக்சல் கொடுத்தாலும் அது வந்து நல்லாவே ஓகேவா இருக்கு. அல்ட்ரா வைட் நீங்க யூஸ் பண்ண போறது இல்லை, அவ்வளவா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால பிரைமரி கேமரா எடுக்கிற 1080p 13fps வந்து நல்லாவே வீடியோ நல்லாவே இருக்கு. இந்த போனை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நீங்க கன்சல்ட் பண்ணலாம். ஆனா சார்ஜர் மட்டும் கண்டிப்பா இதுக்குள்ள சார்ஜரா வாங்கி யூஸ் பண்ணுங்க. 25 வாட்ஸ் சார்ஜிங் அடாப்டர் அவங்க நீங்க வாங்குற கடையிலே வாங்குங்க. இப்படி இல்லாட்டி ஆன்லைன்ல வாங்கி யூஸ் பண்ணுங்க. வேற சார்ஜர் போடாதீங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஓகே, இவ்வளவுதான். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.